ஒரு மனிதனுக்கு இப்படிதான் தொழில் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எந்த மாதிரி கிரகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல ஒருத்தர் உத்தியம் பார்ப்பாரா தொழில் செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது, 10ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் வச்சுங்களேன், அல்லது சந்திரன் இருக்கு. சூரியன் அல்லது சந்திரன் இருக்குனாக்கா அவர் உத்தியோகத்துக்கு போவாரா தொழில் பார்ப்பாரா? இப்ப நான் ஒன்று சொல்றேன், 10ஆம் இடத்துல சூரியன் அல்லது சந்திரன் இருப்பார்கள், அல்லது சூரியன் சந்திரன் இணைந்திருப்பவர்கள் உத்தியோகம் தான் பார்ப்பாங்க. சொன்னாக்க நீ ஒண்ணு, சார் என்னோட ஜாதகத்துல சூரியன் சந்திரன் இருக்கு, நான் தொழில் பண்றேனே, உத்தியம் பார்க்கலையே அடிப்பீங்க. அது அப்படி அல்ல. 10ஆம் இடத்துல சூரியன் தனித்தோ சந்திரன் தனித்தோ அது சூரியன் சந்திரன் இணைந்திருந்தால் நிச்சயமா உத்தியோகம் தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் சூரியன் சந்திரன் இருக்கு சார், ஆனா தொழில் பண்றீங்கன்னா நிச்சயமா 10ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம் 4ஆம் இடத்தில் வேறு கிரகங்கள் இருந்தால், செவ்வாயோ குருவோ சனியோ இருந்தால் அவருக்கு தொழில் மாறும், தொழிலாக மாறும். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனையும் அல்லது எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல கிரகங்களை வேறு கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் அந்த கிரகத்துக்கு என்ன காரகத்தன்மையோ அதுதான் நடக்கும்.